ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது அகெயின் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஓவர் நைட் ஓட்ஸ். எனக்கு எப்போவுமே ஓட்ஸை வந்து நல்லா குக் பண்ணி நம்ம ஹாட்டாக சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் பிடிக்கும். பட் இது வந்து என்ன அப்படின்னா, சமைக்கவே வேணாம், அப்படியே சாப்பிட்லாம், அந்த கான்செப்ட் தான். நைட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா காலையில் அவசரமாக கிளம்புறப்போ அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் மேலே போட்டுட்டு அப்படியே சில்லுன்னு சாப்பிட்றது. இதில் வந்து நிறையா வேரியேஷன்ஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி காட்ட போகிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்டீல் கட் இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்து ஓவர் நைட் ஓட்ஸ்க்கு வந்து செட் ஆகாது. நம்ம நார்மலாக இருக்கிற ஓட்ஸ் சீரியல் கடையில் கிடைக்கிதில்ல, அது வாங்கிக்கோங்க. அதுக்கு பால் எடுத்திருக்கேன். இனிப்புக்கு வந்து டேட்ஸு, கொஞ்சம் சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். பால் வந்து உங்களுக்கு ரெகுலர் கவ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளான்ட் பேஸ்டு இல்லைனா சீட் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பால், டேட்ஸு, சியா சீட்ஸ் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நம்ம ஊற்றுற பால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா, மாய்ஸ்சர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அது வந்து சாஃப்ட் ஆகிடும். சமைச்சோன்னா எவ்வளோ சாஃப்ட் ஆகுமோ அந்தளவுக்கு இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அந்த பாலை வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து இதில் யோகர்ட் சேர்ப்பாங்க, அதாவது கர்ட், புளிக்காத திக் கர்ட் சேர்ப்பாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ நான் வெறும் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். காலையில் இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நம்ம ஊற்றின பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து இன்னொரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஓட்ஸை லைட்டாக வறுத்துட்டு இது மாதிரி பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஓட்ஸை வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து கஞ்சி மாதிரி குக் பண்ணிவிட்டு அந்த திக்கான அந்த போரிட்ஜை வந்து இந்த மாதிரி ஓவர் நைட் ஓட்ஸு கூட சேர்க்கலாம். இது வந்து அவங்களுடைய விருப்பம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். இப்போது எனக்கு பேசிக்கான அந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பனானா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சமாக போமோகிரானட், மாதுளம்பழம் வைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக வெள்ளரி விதைகள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சியா சீட்ஸு. நான் முன்ன சொன்ன மாதிரி இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 ஜாரில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒன்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கு பர்சனலாக அந்தளவுக்கு இது இஷ்டம் கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்கவுங்க கன்வீனியன்ட் இது. பட் டெஃபினெட்லி ஓட் மீல் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். அதனால் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓட்ஸை வந்து குக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எப்படி நம்ம சாப்பிட்லான்றதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. ஓவர் நைட் ஃப்ரூட் ஓட்ஸ் ரெடி. பார்க்க நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது, மோசம் கிடையாது. பட் எனக்கு வந்து அந்த குக்டு ஓட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.